ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நோட்ஸ் தான். எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்றேன். ஸோ அது எங்க டவுன்லோட் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட கடைசியில நான் சொல்றேன். என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. சும்மா ஜஸ்ட் டைட்டிலோ அந்த முன்னாடி இருக்க ஒரு 5 செகண்ட் மட்டும் பார்த்துட்டு, கீழ வந்து லிங்க் எங்கன்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் லிங்க் எங்க இருக்கு, எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேரர்கள், அடுத்து பல்லவர்கள், ஸோ பாண்டியர்கள். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா நம்ம ஒரு படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அது தியரியா படிக்கும்போது நம்மளுக்கு மைண்டே வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஒரு ஷார்ட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணோம்னா நமக்கு டக்குன்னு அது மைண்ட்ல ஏறும். ஓகேங்களா? அதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம படமா பார்க்குறதோ, இல்ல வந்து இதா பார்க்குறதோ வந்து நம்ம மைண்ட்ல சீக்கிரம் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இத எடுத்துட்டு வந்தேன். ஒரு ஒரு மாரி நோட்ஸ் மாரியும் இருக்கு. அது வந்து அதாவது புக்ல வந்து பிக்சர்ஸ்க்கா குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாரியும் இருக்கு. நல்லா இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாரி இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் 2மே இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சோழர்கள் வந்து குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் வந்து இது ஒரு கம்பைலேஷனா ஒரு ஃபுல்லா பார்க்கறது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மாரி சொதப்பி தான் வச்சிருப்பாங்க. நம்ம புக்ல படிக்கும்போது. ஸோ அப்படிங்கும்போது இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி முக்கியமான டீட்டெயில்ஸ் ஓகேங்களா? முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்து தொகுத்து வந்து குடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கும்போதே தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு 10 சோழர்கள் இருக்காங்கன்னா, அவங்களோட ஆட்சி காலம் என்ன? அவங்களோட கீ பாயிண்ட்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது நீங்க பார்க்கும்போதே தெரியும். ஆ அடுத்து அதே மாரி கீழ வந்தீங்கன்னா, அவங்களோட நிர்வாகம், பொருளாதாரம், அவங்களோட மதம் என்ன? அவங்களோட இலக்கியம் என்ன? அதே மாரி ஆ அவங்களோட கலை கட்டிடங்கள், அதே மாரி இப்ப அவங்களோட வர்த்தகம், வெளிநாட்டு தொடர்புகள், முக்கியமான நிகழ்வுகள். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து அதே மாரி பார்த்தீங்கன்னா, என்னென்ன போர்கள் அவங்க இது பண்ணாங்க? அதே மாரி அவங்களோட சரிவு என்ன? முக்கிய நபர்கள் யார் இதிலே? ஓகேங்களா? அதே மாரி குடுத்துட்டு, ஒரு குறிப்பு மாரி, அதாவது விரைவு குறிப்புகள், அதே மாரி விரைவு ஃபேக்ட்ஸ் அந்த ஃபேக்ட்ஸ் மாரி வந்து குடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே மாரி கல்வெட்டுக்கள் என்னென்ன கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ, இதுல இது படிச்சாலே போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படி சொல்ல மாட்டேன். இது ஜஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஸோ அ அதாவது வந்து நம்ம உள்ள இருக்க கதை வந்து படிச்சுக்கலாம். பட் வந்து அந்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் இந்த மாரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் வைஸா இப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதே மாரி தான் சேரர்களும் அதே மாரி தான். ஓகேங்களா? ஸோ அது அந்த மாரி எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பல்லவர்கள். ஸோ அவங்கலாம் யார் யார் வந்தாங்களோ, அவங்களோட கீ பாயிண்ட்ஸ் என்ன? அவங்க என்னென்ன மாரி கட்டிடக்கலை கட்டுனாங்க? ஸோ அந்த மாரி முக்கியமான பாயிண்ட்ஸு, அதில முக்கியமான நபர்கள் யாரு? ஓகேங்களா? ஸோ அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, சுந்தரத்தை ப்ரமோட் சைவத்தை வளர்த்தணும் இந்த மாரி விஷயம்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாரவி, தண்டி இவங்கள பத்தின இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்ட பாயிண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ரிவைஸ் பண்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாரி நெக்ஸ்ட் வந்து பாண்டியர்கள். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ ஸோ அது ஒரு ரிவிஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். லிங்க் எங்க குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்டு கமெண்ட் அதே மாரி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ அத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, என்னோட டெலிகிராம் சேனல்ல டைரக்ட்டா அந்த பிடிஎஃப்கே போகும். ஓகேங்களா? டச் பண்ணோனே அது போகும். போயிட்டு நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க நோட் பண்ணாலும் ஓகே, இல்ல பிடிஎஃபா வச்சுட்டாலும் ஓகே, பிரிண்ட் போட்டாலும் ஓகே தான். பட் வந்து நல்லாருக்கும்னு தோணுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கிடையாது. இது இல்லாம அதாவது இது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாரி முடிஞ்சுச்சு. இதே மாரி ஐஎன்எம், ஸோ ஹிஸ்ட்ரி இந்த மாரிலாம் நெறைய நான் கொண்டு வரப்போறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து காமிக் வடிவில. ஸோ சின்ன வயசுல நம்ம காமிக்ஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம இந்த சிந்துபாத் இந்த மாரி இதெல்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஐஎன்எம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லாமே ஒரு இது வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அத பத்தின ஒரு வீடியோ வந்து நான் அதில வந்து தனியா சொல்றேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ச இது சேர்ந்து ஒரு இது வந்த மாரி இதில குடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இது பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நீங்க யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைப்படும்னு நெனச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய்.